அது ஒரு நகரம். அந்த நகரத்தில் இவ்வாறு ஒரு குடும்பமானது குடியேறியது. அந்த டவுனில் இவங்க தான் புதுசாக போய் சேர்றாங்க. ஒரே ஒரு வீடு மட்டும்தான் காலியாக இருக்குது. எதிர் வீட்டில் போய் குடிபுகுறாங்க. அந்த வீட்டில் இருக்கிறப்ப எப்போதுமே ஒரு பையன் வெளியில் உட்காந்து படிக்கிறப்ப ட்ரௌசர் போட்டுகிட்டே இருக்கிறான். அவனை பார்க்க பெரிய ஆள் மாதிரி இருக்கிறான். ஏறக்குறைய கல்யாண வயது இருப்பவனாக இருக்கிறான். ஆனால் படிக்கிற வெளியில் படிச்சுக்கிட்டே இருக்கிறான். எதிர் வீட்டில் இருக்கிற அந்த பெண்மணியை பார்க்குறாங்க. அந்த பெண்மணியை பார்த்துட்டு கணவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்னங்க அது, நம்ம வீட்டில் ஒரு வயசு பொண்ணு இருக்குது, ஏத்தாப்பில் கல்யாணம் பண்ணுற வயசில் இருக்கான் ஒரு பையன் இருக்கிறான், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அரைக்கால் ட்ரௌஸோடு வெளியில் உட்காந்துருக்கான், ட்ரௌஸோடு வெளியில் உட்காந்துறான், நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, என்ன நம்ம வீட்டில் இப்படி நடக்குது, நீங்கள் போய் கேட்பீங்களா மாட்டிங்களான்னு சொல்லி அந்த அம்மா தன்னுடைய கணவரிடத்தில் ஆதங்கமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கணவருக்கு போய் கேட்குறதா வேணாமா, மனசுக்குள்ளே ஒரே போராட்டம். ஏன்னா நம்ம வீட்டு பொண்ணை தான் நம்ம பார்த்துக்கோன்னு சொல்லி அந்த கணவர் நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு. சரி, மனைவி சொல்லிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி ஏற்று வீட்டுக்கு போகிறாங்க. இவங்க இருக்கிறது சொந்த வீடு, ஏத்தாப்பில் வந்திருக்கவங்க வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. போய் பார்க்குறாரு. போகிறப்ப அந்த பையன் வீட்டுக்குள்ளே போகிறான். போயிட்டு டீ போட்டு அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எடுத்துகிட்டு வர்றான். எடுத்து வரப்ப இவர் ஏற்ற வீட்டுக்காரர் உள்ளே போகிறப்ப பார்க்குறப்ப பெரும் அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சின்னா, அவங்க அப்பாவை பார்க்குறாரு. அப்பா 2 காலும் இல்லாமல் உட்காந்துருக்கிறாரு. இந்த பையன், வாங்க அங்கிள் டீ குடிக்கிறீங்களா பொதுவாக கேட்டுட்டு, டீ கப்பு குடிக்கிறீங்களான்னு கேட்குறான். இந்த இருப்பா அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பாவை பார்த்துட்டு இந்த பையனும் உட்கார்றாரு. இவருக்கு கேட்குறதா கேட்க வேணாமான்னு ரொம்ப மன சஞ்சலமாக இருக்குது. அந்த பையன் அவங்க அப்பாவுக்கு டீ கொடுக்குறான். அந்த வந்திருக்கிற அந்த ஏற்ற வீட்டுக்காரவங்க டீ கொடுக்குறான். அவங்க அம்மாவுக்கு போய் டீ கொடுக்குறான். டீ கொடுத்துட்டு இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆ அப்படின்ற அலறல் சத்தம் மட்டும் கேட்குது. என்னடா இது அலறல் சத்தம் இருக்குன்னு அவங்க அப்பா கேட்குறேன். என்ன அவங்க பையன் உள்ளே போனால் பையன் சத்தம் கேட்குது அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ஒரு 9 வருடங்களுக்கு முன்பதாக என் மகன் 9ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தான். அப்போ ஒரு விபத்து. அந்த விபத்தில் எனக்கு கால்கள் போயிடுச்சு. என் மனைவிக்கு அடிபட்டா, பின்னாடி அடிபட்டதில் அவள் மூளை கொஞ்சம் பாதிக்கப்பட்டு மனநிலையில் சரியில்லாமல் இருக்கிறா. என் பையன் அந்த 9ஆம் கிளாஸோட படிப்பை நிப்பாட்டிட்டான். படிப்பை நிப்பாட்டினதுனால இத்தனை வருஷம் வேலைக்கு போயிட்டு இருந்தான். நான் தான் இப்போ அவனை வற்புறுத்தி அதற்கு மேலே படுடா அப்படின்னு சொன்னேன். இப்போ தான் காலேஜ் சேர்ந்துருக்கான். காலேஜுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கிறான். வேலையை பார்த்துக்கொண்டே படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதனால் மதியம் தான் வேலைக்கு போவான். காலையில் எங்களோட இருந்து எங்களை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதான் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு நாள் உங்கள் பொண்ணை பார்த்துட்டு என் பையன் என்கிட்ட கேட்டான். என்ன கேட்டான்னா, அப்பா நீ ஏன்பா என்னோட மட்டும் நிப்பாட்டிட்ட, எனக்கு இன்னொரு தம்பியோ தங்கையோ இருந்திருந்தா, நானோ இல்லை அவரோ படிச்சுட்டு, இல்லை ஏற்ற விட்டு இருக்கிற அந்த தங்கச்சி மாதிரி ஒரு பாப்பா இருந்திருந்தா, அந்த பெண்ணை படிக்க வச்சுட்டு நான் கொஞ்சம் வேலைக்கு போயிருப்பேனேப்பா அப்படின்னு சொல்லி அவன் சொன்னதாக அந்த தந்தை அந்த ஏற்ற வீட்டுக்கார்ட்ட சொன்னார். கூனி குறுகியவராக, யாரை கேள்வி கேட்கணும்னு சொல்லி வந்தாரோ கூனி குறுகியவராக அந்த இடத்துலேருந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, கொல்லப்படாதீங்க, உங்களுக்கு நல்ல உறவாக நான் இருக்கிறேன், இந்த பையனுக்கு எந்த உதவி தேவைனாலும் அந்த உதவியை நான் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த தந்தையானவர் அந்த இடத்திலிருந்து சென்று விட்டார். இயேசுவில் பிரியமானவர்களே, இதுதான் நிதர்சன உண்மை. நம்ம பார்க்கறது, நம்ம பர்சீவ் பண்ணுறது ஒன்றாக இருக்கலாம், ஆனால் உண்மை எப்போதும் அதுவாக இருந்துவிட முடியாது. பிறர் நிலையில் நாம் நின்று பார்த்தாதான் அவங்க எவ்வளவு கஷ்டத்தில், துன்பத்தில், கண்ணீரில் இருக்கிறாங்க என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதனைத்தான் இந்த ஒரு சிறு நிகழ்வானது நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஒருத்தவங்களை பார்த்த உடனேயே நாம் என்ன பண்ணிடுறோம், உடனே தீர்ப்பிட்டுறோம், நல்லவங்க கெட்டவங்க. இதில் நாம் இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறோம், அவள் என்ன எப்படி அந்த வார்த்தையை சொல்லி திட்டலாம், நான் என்ன அப்படி கேவலமாவா இருக்கிறேன், நான் என்ன அப்படி மோசமாவா இருக்கிறேன் கேட்குறோம். ஒன்றும் இல்லாத காசுக்கு அவன் ஒன்றும் இல்லாத காசுக்கு என்கிட்ட சண்டை போடுறான். நான் என்ன அவனோட தரம் குறைஞ்சு போயிட்டேனா, நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், எவ்வளோ படிச்சிருக்கிறேன். அப்போ நாம் என்ன பண்ணுறோம், நமக்கென்று ஒரு அளவுகோல் வச்சிருக்கிறோம். இவங்க தான் என்னை கேள்வி கேட்க முடியும், இவங்க தான் என்னை பேச முடியும், மற்றவங்க யாரும் பேசுனா அது நம்ம மனசுக்கு என்ன பண்ணுறது இல்லை, பொறுத்து கொள்வது கிடையாது. ஒரு முறை ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் ஒரு ஓட்டுநரோடு பேசிகிட்டு இருக்கப்ப பேசினார். வழக்கமாக மரியாதை கொடுத்து பேசுகிறார். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டென்ஷனில் இருந்தார். ஏன்டா எடுத்து விடா அப்படின்னாரு. அவ்வளோதான் சொன்னார், வேறு ஒரு வார்த்தையும் சொல்லலை. அதுக்கு முன்னாடி மரியாதையாக சொல்லிட்டு இருந்தவர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு கடைசி அந்த ஓட்டுநர் சொன்னார், என்ன ஃபாதர் அவர் அப்படி பேசிட்டாரு, நான் வழக்கமாக அவர் அப்படி பேசி பார்த்ததில்லை, ஆனால் அது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாம் சொல்கிற ஒரு வார்த்தை அடுத்த சுருக்குன்னு குத்திடுது. அப்போ அதெல்லாம் நாம் கொஞ்சம் பார்த்து
அடுத்தவங்களுக்குரிய மரியாதையோடு, அடுத்தவங்களுக்குரிய கரிசனையோடு நாம் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்போ எல்லாரும் தேவைப்படுறது என்னது? அன்பு. எல்லாருக்கும் தேவையானது என்னது? அன்பு. அப்போ எனக்கு எல்லாரும் என்கிட்ட பாசமாக இருக்கணும், எல்லாரும் என்கிட்ட அன்பாக இருக்கணும், எல்லாரும் என்கிட்ட கருணையோடு பேசணும், அதான் நாம் எதிர்பார்க்குறோம். ஆனால் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறப்ப வெறுப்பு, கோபம், ஏன்டி இப்படி பண்ண கேட்குறோம். அப்போ அடுத்தவங்கள்ட்ட பார்க்குறப்ப அந்த ஒரு இதெல்லாம் கிடையாது. நாம் எப்படி கொடுக்குறோமோ அப்படி தான் நமக்கு திரும்பி வரும். அதான் கடவுள் இந்த நாளில் நமக்கு சொல்லித்தராரு. நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு படம் பிடிச்சு காட்டுது லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 39வது இறைவார்த்தை. அடுத்தவங்களை பற்றி நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குது? ஆண்டவர் இயேசு போகிறாரு, ஒரு பரிசேயர் வீட்டுக்கு போகிறாரு, உணவு இருந்த கூப்பிட்டுருக்கிறார் அந்த பரிசேயர். சரின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு போகிறாரு. அங்கே போகிறப்ப ஆண்டவர் இயேசுனுடைய காலடியை ஒரு பெண்ணு கண்ணீரால் தொடச்சி நர்மத்தை பூசி தன்னுடைய கூந்தலால் துடைக்கிறார். அப்போ அந்த மனுஷன், அந்த பரிசேயர் மனசுக்குள்ள என்ன நீட்டி கேட்குறாரு பாருங்க. லூக்கா எழுதிய நற்செய்தி 7வது அதிகாரம் 39வது இறைவார்த்தை. இயேசுவை அழைத்த பரிசேயர் இதை கண்டு, இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவள் யார், எத்தகையவள் என்று அறிந்திருப்பார், இவள் பாவி ஆயிற்று என்று தமக்குள்ளே சொல்லிக்கணும். அப்போ நம்ம எண்ணம்லாம் எப்படி இருக்கு? நாம் மட்டும்தான் நல்லவங்க, அடுத்தவங்க எல்லாம் கெட்டவங்க, அடுத்தவங்களெல்லாம் நல்லவங்களே கிடையாது. இப்போ நம்முடைய பார்வையில் நாம் மட்டும்தான் பெரியவங்க, அதான் நம்ம நீதிபதியாக பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த அளவுகளை தூக்கி போடு அப்படின்றார். இதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்குது. அடுத்தவரை நாம் எப்பொழுதுமே தவறாக பார்க்கக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கடவுள் விரும்புகிறாருன்னு சொல்லி பார்க்குறப்ப மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 27, 29, 30 இவ்வாறு சொல்லுகிறது. அந்த மன்னிக்க மறுத்த பரியாளர் உண்மை நாம் பார்க்குறோம். ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாரு, அந்த கடவுள் என்ன சொல்கிறாரு? நிறைய தாழ்ந்து கடன்பட்டுக்கவனை பார்த்து அப்பணியாளரின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவன் கடன் முழுவதையுமே தள்ளுபடி செஞ்சிடறாரு. கடவுள் மேலே இறக்கம் வச்சிருக்கிறாரு. நம்முடைய கடனையோ பாவத்தையோ எதையுமே பார்க்கறது இல்லை, கடவுள் எல்லாத்தையும் மன்னிச்சிடறாரு. ஆனால் நாம் அதில் என்ன பண்ணுறோம்? அடுத்து தொடர்ந்து வர 29, 30வது வார்த்தை சொல்லுது. உடனே அவன் உடன் பணியாளன் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனிடம் கெஞ்சி கேட்டான். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவனை சிறையில் அடைத்தான். அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? குற்றவாளி தான், நீ குற்றவாளி தான், நீ தான் செஞ்ச, எனக்கு தெரியும், நீ இப்படி தான் இருப்ப, எப்போவுமே கடைசி வரை நீ திருந்த மாட்ட. இதுதான் நாம் அடுத்தவங்க மேலே சொல்கிற பெரிய குற்றச்சாட்டு. அப்போ கடவுள் இதை தாண்டி வெளியில வா, இது உன்னுடைய அளவுகோல் இல்லை, இதை தாண்டி வெளியில வா என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒவ்வொரு முறையும் சொல்லுகிறார். அப்போ இயேசு என்ன செய்தாரு? பிறர் செய்ய துடிப்பது என்ன? பிறர் என்ன செய்ய துடிக்கிறாங்க? யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 5வது இறைவார்த்தை இப்படி சொல்லுது. கையுமையுமா விபச்சாரத்தில் பிடிபடுறா ஒரு பெண்ணு. அந்த பெண்ணை எல்லாரும் என்ன செய்ய விரும்புகிறாங்க சொல்கிறாரு. போதகரை, பெண் விபச்சாரத்தில் கையுமையுமாக பிடிபட்டவள், இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை, நீர் என்ன சொல்லுகிறீர்? அப்போ நாம் என்ன பார்க்குறோம்? அவன் வாழவே கூடாது, அவன் எப்படி இங்கே இருக்கலாம், அவன் எப்படி இங்கே இருக்கலாம்? உன்னை சொன்ன அந்த வார்த்தையை சொன்னா நீ எப்படி அவன் வீட்டுக்கு போகலாம்? உன் தங்கச்சி தானே உன்னை அவமானப்படுத்தினா, உங்கள் அண்ணன் தானே அவமானப்படுத்தினா, நீ எப்படி போகலாம் அந்த வீட்டுக்கு? நம்ம கேள்வி கேட்குறோம். அவங்களெல்லாம் நம்ம வீட்டில் வச்சுக்கலாமா, சேர்க்கலாமா, நம்ம நல்லது கிட்ட அவங்களை கூப்பிடலாமா? செய்யவே கூடாது சொல்கிறோம். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறார் பாருங்க, இதுதான் ரொம்ப கிளாசிக். 10வது இறைவார்த்தை. எல்லாரும் குற்றம் சொல்லிட்டு போயிட்டாங்க, யாருமே இது பண்ணல. ஆண்டவர் இயேசு கேட்குறாரு. இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா அவர்கள் எங்கே? குற்றம் சொன்னவங்க எல்லாம் எங்கே? நீங்கள் நானும் கடவுள்கிட்ட போய் நிற்கிறப்ப கடவுள் உங்களை பார்த்து சொல்லுவார், என்னை பார்த்து உங்களையும் பார்த்து சொல்லுவார். என்ன சொல்லுவார்? அம்மா உன்னை எல்லாம் குற்றவாளி சொன்னாங்களே, அவங்கெல்லாம் இங்கே இருக்கிறாங்களா? யாராவது மோட்சத்தில் இருக்கிறாங்களா? நீ பார்த்து சொல்லு. ஒருவேளை நாம் நல்லவங்களாக இருந்தால் மோட்சத்துக்கு போவோம், இல்லைன்னா அது நமக்கு நாம தான் சிந்திக்கணும். நீ குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா? ஆண்டவர் இயேசு, நீ குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்கிறார். அவர் இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதே. அப்ப கடவுளி தான் உங்கள்கிட்ட என்கிட்ட சொல்றாரு, அம்மா நான் உன்னை தீர்ப்பளிக்கல, நீ நல்லவன், உன்னுடைய சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு, ஆனா என்ன பண்ணாத, இனிமே பாவம் செய்யாதே. அப்ப கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்வு வாழு. அதான் கடவுள் கொடுக்குற ஒரு புதிய அளவுகோல். நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், இனிமே தண்டிக்க மாட்டேன். அதான் கடவுள் கொடுக்குற புதிய அளவுகோல். மைனசம்னில் இருக்கிறப்ப மாதாந்திர ஒழுக்கம் போறப்ப ஒரு ப்ரேயர் ஒன்று வாசிப்போம். என்ன ப்ரேயர்னா, நன்மரணத்திற்கான பிரார்த்தனை சொல்லி இருக்கும். அதில் ஒரு 17 மன்றாட்டுகள் வரும். அதில் 16வது மன்றாட்டின் முடிவில் இப்படி வரும். எல்லாத்தையும் சொல்லிட்டு, ஆண்டவர் என் கண்ணெல்லாம் அடைகிறப்ப, என் கண்ணிலேருந்து யாருமே தெரியாதப்ப, என்னையால் தண்ணியை குடிக்க முடியாதப்ப, என் நாவு வறண்டு போகிறப்ப,
தண்ணி தொண்டைக்குள்ளே இறங்காதப்ப, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் உமது அடியில் வந்து நிற்கிறப்ப, கடவுளே நீர் நீதிபதியாக இல்லாமல் என் இரக்கமுள்ள அரசராயிரும் என்று சொல்லி அந்த ஜெபத்தினுடைய இறுதி வரி இவ்வாறு தான் முடியும். அப்போ கடவுள் இடத்துல நாம் கேட்கிறது, நீர் நீதிபதியாக இல்லாமல் என் இரக்கமுள்ள அரசராயிரும் என்று சொல்லி நாம் கேட்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட இரக்கத்தை தான் நாம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஆனால் நம்ம கொடுக்குற அளவுகோல் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. அப்போ ஒருவேளை நாம் அப்படி இருந்தோம் அப்படின்னா கடவுள் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, யாக்கோப்பு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 13வது இறை வார்த்தையில இவ்வாறு சொல்லுகிறது. என்ன சொல்லுதுன்னா, இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்பு தான் கிடைக்கும், இரக்கமே தீர்ப்பை வெல்லும். அப்போ இதுதான் கடவுள் உங்கள்கிட்ட என்கிட்ட எதிர்பார்க்குறார். இரக்கம் காட்டாதவருக்கு இரக்கமற்ற தீர்ப்பு தான் கிடைக்கும், இரக்கமே தீர்ப்பை வெல்லும். இதுதான் கடவுள் சொல்றார். மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரத்தில் ஆண்டவர் யார் யாரெல்லாம் விண்ணுலகத்துக்கு போகிறோம்னே பெரிய லிஸ்ட்டு போடுறாரு. அதில் இரக்க செயல் செய்தவர்களே விண்ணகத்திற்கு உரிமையாக, நான் தனியாக தாகமாக இருந்தேன், நான் பசியாக இருந்தேன், நான் ஆடையின்றி இருந்தேன், நான் சிறையில் இருந்தேன், நான் அந்நியனாக இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வந்தீங்க, எனக்கு தேவையான இரக்க செயல்களை செஞ்சீங்க, உங்களை எல்லாம் நான் என்ன பண்ணுவேன், விண்ணகத்தில் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான் நமக்கு வேண்டும். ஒருவேளை உங்கள்கிட்ட என்கிட்டையும் கடவுள் கொண்டு இருக்கிற அந்த அன்பு இருந்ததுன்னா நீங்கள் நானும் எப்படி இருப்போம்? கடவுள் கொடுத்துருக்கிற அன்பு உங்கள்கிட்ட என்கிட்ட இருந்ததுன்னா உண்மையாலுமே நம்ம எப்படி இருப்போம் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் பவுலடியார் இவ்வாறு சொல்கிறார். 4லேருந்து 7 வரை இருக்கிற இறைவார்த்தைகள் மட்டும். அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது, தீவினையில் மகிழ்வுறாது, உண்மையில் அது மகிழ்வும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த அன்புன்ற இடத்தெல்லாம் எடுத்துட்டு ஒருவேளை நம்ம பேரை போட்டு பார்த்தோம்னா நாம் எப்படிப்பட்டவங்களா வாழ்கிறோம் அப்படின்றது நிச்சயமாக நமக்கு கண்கூடாக தெரியும். அப்போ கடவுள் நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது, அப்பா நீ யாரையும் குறை சொல்லாத, யாரையும் குற்றம் சொல்லாத, அவங்கவுங்க சூழ்நிலையில் இருந்து பார்த்தாதான் அவங்கவுங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க சரியானதா தவறானதா, இதெல்லாம் எப்போ தெரியும், நாம் அவங்களுடைய சூழ்நிலையில் இருந்து போய் பார்த்தா தான் தெரியும். இதுதான் அன்னை தெரசா அழகாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தரை நம்ம வெறுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்கள அன்பு செய்யறதுக்கு என்னவே இருக்காது, நேரம் இருக்காது. அப்போ அன்பு செய்ய ஆரம்பிங்க, வெறுக்க ஆரம்பிக்காதீங்க, தீர்ப்பிடாதீங்க. இதுதான் புதிய அளவுகோலாக அன்னை தெரசா வாழ்ந்த மற்ற எல்லா புனிதர்களும் இதுதான் அளவுகோலாக கொண்டு வாழ்ந்தார்கள். அந்த அளவுகோலை தான் நீங்களும் நானும் கொண்டு வாழ கடவுள் இந்த நாளில் அழைப்பு எடுக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு, இப்படிப்பட்ட ஒரு பார்வையோடு, இப்படிப்பட்ட புதிய அளவுகளை கொண்டவர்களாக, இரக்கம் மிகுந்தவர்களாக, கருணை மிகுந்தவர்களாக, பரிவு மிகுந்தவர்களாக நாம் பார்க்கிறோம். இதுதான் நான் தொடக்கத்தில் சொன்ன அந்த ஒரு நிகழ்வுல எதிரில் விட்டு இருந்த அந்த தகப்பனாருக்கு தெரியாது, அந்த பெண் பிள்ளை பெற்றிருந்த தகப்பனாருக்கு தெரியாது அந்த பையன் எவ்வளோ மன உளைச்சலில் இருக்கிறான், எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், தன்னுடைய பெற்றோரை வைத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் அவன் தெரியாது. அப்போ நாம் பிறருடைய காலடியில் இருந்து பார்ப்போம். இறுதியாக ஒரு வீட்டில் ஒரு அம்மா அப்பா எப்போவுமே மாடியில் உட்காந்து சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பிட்றப்ப எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய வீடு தெரியுது. அதில் ஒரு பெண்மணி, வேலைக்கார பெண்மணி எப்போவுமே துணி துவைச்சிட்டு வந்து போடுறாங்க. அவங்க சாப்பாடு நேரத்தில் அவங்க துணி துவைச்சிட்டு வந்து போடுறாங்க. மற்ற நேரத்தில் அவங்க போகணும். அப்படி போகிறப்ப வீட்டுக்குள்ளே இருக்கிற அம்மா அப்பா எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, பாருங்களேன் இந்த பெண்ணுக்கு துணி துவைக்கவே தெரில, எப்போ கொண்டு வந்து போட்டாலும் அழுக்கு துணியாகவே கொண்டு வந்து போடுறான், அந்த பெண்ணுக்கு துவைக்கவே தெரில, நான் போய் ஒரு நாள் சொல்லிவிடுவோம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. இந்த அம்மா வந்து அங்கே போகவும் இல்லை சொல்லவும் இல்லை. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, இந்த கணவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஜன்னல் எல்லாம் துடைச்சிட்டு நீட்டாக வைக்கிறாரு. வச்சதுக்கப்புறம் வந்து உட்காந்து எல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க. இந்த பெண்மணி போய் பார்க்குது. பெண்மணிகள் எல்லாம் உட்காந்து சேர்ந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்றப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்பா அந்த பொண்ணுக்கு யாரோ போய் சொல்லி கொடுத்துட்டாங்க எப்படி துணி துவைக்கணும் அப்படின்னு சொல்லி, இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு துணி துவைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணிகிட்ட வந்து அந்த பெண்மணி வந்து கணவர்கிட்ட சொன்னார். அந்த கணவர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவ்வளோ நாள் அழுக்குப்படுத்திருந்த நம்ம வீட்டு ஜன்னலை துடைச்சேன், அந்த பெண்மணி துணி துவைச்சி போட்டிருக்கிறது சுத்தமாக தெரியுது அப்படின்னாரு. இப்படி தான் நாமளும் பல்வேறு நேரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்.